ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல வர வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படியோ தமிழ்ச்செல்வியும் சேதுவும் அவங்கவங்க குழந்தைகளா மாத்திக்கிறாங்க. அதாவது சேது கிட்ட பொன் குழந்தையும், தமிழ்ச்செல்வி கிட்ட ஆண் குழந்தையும் போயிருது. 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சேது வந்துட்டு அந்த குழந்தைய வாங்கி சந்தோஷமா எங்க அம்மாவே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அதே டைம்ல நான் இந்த பேரை வச்சு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க பாட்டி சொல்றாங்க, நான் பெட்டு கட்டுறேன். நீ கண்டிப்பா அந்த பேரை மாத்த மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அத கேட்டவுடனே இன்னுமே சந்தோஷமாயிருது சேதுக்கு. ஏன்னா அவங்க அம்மா பேரே வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி கார்ல எல்லாருமே பேசிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு போறாங்க. இப்ப வீட்ல போயிட்டு ஆரத்தி எடுக்குறாங்க. ஆரத்தி எடுக்கும்போது கரெக்ட்டா ஈஸ்வரி, சாவித்திரி எல்லாருமே வராங்க. வந்த உடனே "வா சேது, நம்மளே வந்துட்டு ஃபங்ஷன் ரெடி பண்ணிறலாம். பேர் வைக்கணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பேர்லாம் ஏற்கனவே வச்சுட்டாங்க" அப்படின்னு மலர் சொல்றாங்க. "உன் வேலைய பாரு. சேது வந்துட்டு அவங்க வச்ச பேர்லாம் சொல்லி கூப்பிட மாட்டேன்னு தானே சொன்னா. அதனால நமக்கு புடிச்ச மாரி நம்ம பேர் வச்சுக்கலாம் சேரு" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி எல்லாம் சொல்றாங்க. அப்போ அத கேட்டுட்டு சேது நின்னுட்டு பார்த்துட்டே இருக்காரு. எதுவுமே பேசல. அப்போ கருப்பும் சொல்றாரு, "ஏற்கனவே அவங்க வச்ச பேர வந்துட்டு சேது மாத்த மாட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் அப்படி என்ன ஊர்ல இல்லாத பேர் அவங்க வச்சிருக்காங்க? அவங்க வச்ச பேரெல்லாம் நம்ம வந்து கூப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னது தானே. ஃபங்ஷன் ரெடி பண்ணலான்னு சொன்னோம்ல. நம்ம வேற பேர் வைக்கலான்னு சொன்னோம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் கேட்கறாங்க. அப்போ அதுக்கு எதுக்குமே சேது பதில் சொல்லல. இப்போ வந்துட்டு ராஜாங்கம் சொல்றாரு, "நம்ம யாருமே மாத்த முடியாத மாரி அவங்க பேர் வச்சுட்டாங்க. அதனால நம்ம அந்த பேர தான் சொல்லி கூப்பிடணும்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படி என்ன பேர் வச்சுட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க தாமரை. அது மட்டும் இல்லாம சித்ரா, ஈஸ்வரியுமே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு சொல்றாங்க ராஜாங்கம், மீனாட்சின்னு சேதுவோட அம்மா பேர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு ஷாக் ஆயி பார்க்கறாங்க. "அந்த பேர நம்ம யாரும் மாத்த முடியாது தானே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. இத கேட்டுட்டு ஈஸ்வரி இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ இந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு இன்னமும் சேது சொன்ன மாதிரி அவங்க அம்மா பேர தான் வச்சிருக்கா. அப்ப அவன் எப்ப வேணாலும் புத்தி மாறி போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட பேசுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவ வந்துட்டு புருஷன் சொன்னா, புருஷன் மேல இருக்கிற பாசம், அவங்க அம்மா அப்படிங்கிற நெனப்புல தானே அவ அந்த பேர் வச்சிருக்கா. நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் ஐஸ்வர்யா. எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைய வச்சே இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆன்டி